வீவர்ஸ், பாப்பாய் கார்ட்டூன் எப்படி சூப்பர் மேரியோ கேமா மாறுச்சு? ஒரு காலேஜ் பையன் விளையாடுறதுக்காக உருவாக்குன ஹெலிகாப்டர் எப்படி இப்போ எல்லாரும் பயன்படுத்துற DJI ட்ரோனா மாறுச்சுங்கிற வெற்றி கதைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது நிண்டெண்டோ ஸ்டோரி. இப்ப நம்ம எல்லாருக்குமே நிண்டெண்டோ நிறுவனத்தை ஒரு கேமிங் நிறுவனமா தான் தெரியும். இவங்க தான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் மேரியோ கேமையும் உருவாக்குனாங்க. ஆனா ஆரம்பத்துல நிண்டெண்டோ நிறுவனம் ஜப்பான்ல இருந்து மாஃபியா ரவுடிகளுக்கு சீட்டுக்கட்டுகளை தான் செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. 1859ல நிண்டெண்டோவுடைய ஃபவுண்டரான ஃபசாஜிரோ யவுமாச்சிங்கிற இவரு நல்லாவே படங்களை வரைவாரு. இதனால இவரு முதல்ல நிண்டெண்டோ கோப்பைங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சு சீட்டுக்கட்டுகளை தான் சேல் பண்ணாரு. அதுலயும் அந்த டைம்ல ஜப்பான்ல சீட்டுக்கட்டுகளை சேல் பண்ண தடை விதிச்சிருந்தாங்க. ஏன்னா ஜப்பான் கேங்ஸ்டர்கள் இந்த சீட்டுக்கட்டுகளை விளையாடும் போது அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஜப்பான் கவர்மெண்ட் இந்த சீட்டுக்கட்டுகளுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இதனால இவரு சீட்டுக்கட்டுகளை கைகளால வரைஞ்சு ரவுடிகளுக்கு இல்லீகலா வித்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜப்பான்ல கேம்லிங்க லீகலா மாத்தின உடனே நிறைய நிறுவனங்கள் சீட்டுக்கட்டுகளை விற்க ஆரம்பிச்சாங்க. இதனால அடுத்து என்ன பண்ணலாம்னு நிண்டெண்டோ நிறுவனம் இன்ஸ்டன்ட் அரிசிகளை வித்தாங்க. இந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு 69 வயசு ஆயிடுச்சுன்னு நிண்டெண்டோ நிறுவனத்தை விட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. இவருக்கு டே யவுமாச்சிங்கிற ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் செக்யூரியோ கெனிடாங்கிற இவரு தான் அதுக்கப்புறம் இந்த நிண்டெண்டோ நிறுவனத்தை எடுத்து நடத்தினாரு. இவரு அரிசி விக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு மறுபடியும் சீட்டுக்கட்டுகளையே வித்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான் பிறந்தாங்க. இதனால நிண்டெண்டோ நிறுவனம் பெருசா வளர்ச்சி அடையாமலேயே இருந்தது. இவருடைய பேரு அரோஷி யவுமாச்சிங்கிற இவரு வெளிநாட்டுல போய் படிச்சிட்டு இருக்கும்போது 1949ல திடீர்னு இவர் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிட்டாரு. அது வரைக்கும் நிண்டெண்டோ நிறுவனம் வெறும் சீட்டுக்கட்டுகளை தான் வித்துட்டு இருந்தாங்க. வெறும் 21 வயசுல இவர் நிண்டெண்டோ நிறுவனத்துடைய 3வது பிரசிடென்ட் ஆகும்போது இதோட நிண்டெண்டோ நிறுவனம் மொத்தமா அழிஞ்சிடும்னு நினைச்சாங்க. இவரு மெச்சூரிட்டியே இல்லாம குழந்தை மாதிரி இருக்கிறதா எல்லாருமே இவரை குறை சொன்னாங்க. ஆனா இவரு வெளிநாட்டுல படிச்சவருங்கிறதுனால முதல் முறையே டிஸ்னி கூட ஒப்பந்தம் போட்டு சீட்டுக்கட்டுகளை மட்டும் விற்காம குழந்தைகளுக்கான பிளேயிங் கார்ட்ஸையும் விற்க ஆரம்பிச்சாரு. இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. நிண்டெண்டோ நிறுவனத்தை ஜப்பான் விட்டு உலகம் முழுக்க எடுத்துட்டு போச்சு. அப்பதான் இவரு நிண்டெண்டோ கோப்பியோன்னு இருந்த பேரை வெறும் நிண்டெண்டோன்னு மாத்தினாரு. இதுக்கப்புறம் இவர் மறுபடியும் இன்ஸ்டன்ட் ரைஸ், டாக்ஸி, லவ் ஹோட்டல்னு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணாரு. அது எல்லாமே இவருக்கு தோல்வியில தான் முடிஞ்சது. இதனால நிண்டெண்டோ நிறுவனமே பேங்க் கரப்ட் ஆகுற நிலைமைக்கு வந்துச்சு. 1996ல ஒரு நாள் இவர் ஃபேக்டரியில சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது கன்பை யோகைங்கிற ஒரு வர்க்கர் இந்த சின்ன பிளாஸ்டிக் கேமை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காரு. உடனே இவரும் இந்த அல்ட்ரா ஹேண்ட் கேமையே தயாரிச்சு விற்க போறதா சொல்லியிருக்காரு. அதுலயும் எடுத்த உடனே 10 லட்சம் கேமுகளை தயாரிக்க சொல்லியிருக்காரு. கம்பெனில இருக்கிற சீனியர்களை விட்டுட்டு ஒரு லைன் வர்க்கரை கூப்பிட்டு இப்படி ஒரு டாய்ஸை தயாரிக்க சொன்ன உடனே நிண்டெண்டோ நிறுவனத்துல இருந்த நிறைய சீனியர்ஸ் இவன் இந்த நிறுவனத்தையே அழிக்க போறான்னு சொல்லிட்டு வேலையை விட்டே போயிருக்காங்க. ஆனா இந்த டாய் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல போற நிறைய பேர் டிராவலிங் டைம்ல கால்குலேட்டர்ல கூட்டல் கேம்களை போட்டு விளையாடுறத பார்த்திருக்காரு. இது ஒரு நல்ல ஐடியான்னு யோசிச்சு நிண்டெண்டோ முதல் போர்ட்டபிள் கேமை அறிமுகப்படுத்தினாங்க. 1980ல இந்த சின்ன பாக்கெட் கேம் மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. இதுல வந்த பணத்தை வச்சு இந்த கேட் கேமை உருவாக்குனாரு. ஆனா இதுல இருக்கிற கேம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாததுனால ஒரு புது கேமை உருவாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவில பாப்பாய் கார்ட்டூனை பார்த்திருக்காரு. நீங்க யாரெல்லாம் இந்த பாப்பாய் கார்ட்டூனை சின்ன வயசுல பார்த்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாப்பாய் கார்ட்டூனையே கேமோட ஐடியாவா எடுத்துக்கிட்டு இதுல வர வில்லன் ப்ளூட்டோவை குரங்கா மாத்திருக்காரு. ஆலிவ் ஓலிய பிரின்ஸா மாத்திருக்காரு. பாப்பாய தான் மேரியோவா மாத்திருக்காரு. இதுதான் முதல்ல ரிலீஸ் ஆன மேரியோ கேம். டாங்கி காங்னு தான் இதுக்கு பேர் வச்சிருந்தாரு. இந்த கேம் நிண்டெண்டோ நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. எல்லாருமே இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த கேம் பயங்கர ஃபேமஸ் ஆன உடனே யூனிவர்சல் நிறுவனம் நிண்டெண்டோ நிறுவனத்தை காலி பண்ணணும்னு எங்களுடைய கிங் காங் கேரக்டரை தான் இவரு டாங்கி காங்கா மாத்திட்டாருன்னு நிண்டெண்டோ நிறுவனத்து மேல லா ஷூட் போட்டாங்க. ஆனா யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்கிற கார் வாஷ், கிங் காங் ரெஸ்லர், கிங் காங் சாண்ட்விச்னு ஜப்பான்ல எல்லாத்துக்குமே கிங் காங்னு தான் பேர் வச்சிருந்திருக்காங்க. இதனால கோர்ட்ல நிண்டெண்டோ நிறுவனம் தான் ஜெயிச்சுச்சு. இதுக்கப்புறம் நிண்டெண்டோ நிறுவனத்துக்கு போட்டியா அட்டாரி நிறுவனம் வந்து புது புது வீடியோ கேம்களை அறிமுகப்படுத்தினாங்க. இதனால வீடியோ கேம்ஸ் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருமே வீட்ல இருந்தே கேம்களை விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிண்டெண்டோ நிறுவனம் ஃபேமிலி கம்ப்யூட்டர்ங்கிற பேர்ல இந்த வீடியோ கேமை அறிமுகப்படுத்தினாங்க. இதுக்கு புது புது கேம்களை அறிமுகப்படுத்தி சூப்பர் மேரியோ கேமையும் அறிமுகப்படுத்தினாரு. இந்த சூப்பர் மேரியோ கேம் தான் நிண்டெண்டோ நிறுவனத்தையே காப்பாத்துச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சூப்பர் மேரியோ கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க. சூப்பர் மேரியோக்குன்னு ஒரு யூனிக்கான சவுண்டையும் கிரியேட் பண்ணாரு. இந்த சவுண்ட கேட்டாலே எல்லாருக்கும் இது மேரியோ கேம்னு தெரிஞ்சிடும். நீங்க யாரெல்லாம் இந்த சூப்பர் மேரியோ கேமை விளையாடி இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படிதான் சீட்டுக்கட்டுகளை வித்துட்டு இருந்த நிண்டெண்டோ நிறுவனம் நம்பர் 1 கேமிங் நிறுவனமா மாறுச்சு. அடுத்தது DJI ட்ரோன்ஸ். இப்ப யூடியூபர்கள்ல இருந்து
இருந்து விவசாயத்துல கூட இந்த DJI ட்ரோன்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. வாங்டோங்கிற இவரு தான் 3rd இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது காலேஜை டிராப் பண்ணிட்டு இந்த DJI ஹெலிகாப்டர்களை உருவாக்குனாரு. இவர் முதல்ல 3rd இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஹெலிகாப்டரை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இதுவே இவருக்கு பயங்கர ஆர்வத்தை கொடுத்து காலேஜையே டிராப் பண்ணிட்டு முழு நேரமும் ஒரு நல்ல ஹெலிகாப்டரையே உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சக்சஸ்ஃபுல்லா ஹெலிகாப்டரை உருவாக்க முடிஞ்சாலும் எல்லாருமே இத ஒரு டாயா தான் பார்த்திருக்காங்க. இதனால இவருக்கு எந்த வருமானமுமே வரல. அந்த டைம்ல தான் 2008ல சைனால ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு. இவர் உருவாக்கின ஹெலிகாப்டர்ல ஒரு கேமராவை மாட்டி அந்த நிலநடுக்கத்தை போட்டோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காரு. இவர் எடுத்த போட்டோ ரெஸ்கியூக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. இத பார்த்துட்டு இவர் காலேஜ் ப்ரொஃபசரான வாங்குங்கிற இவருடைய சொந்த பணத்தை கொடுத்து DJIங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு கேமராக்களோட பறக்கிற ஹெலிகாப்டரை உருவாக்க சொல்லியிருக்காரு. இது இவருக்கு முதல் சக்சஸ் கொடுத்திருக்கு. 2010ல இவர் ஃப்ளையிங் கண்ட்ரோல் சிஸ்டம் உருவாக்குனாரு. அதாவது இந்த ஒரு சின்ன டிவைஸ் மூலமா லாட்டிடியூட், டைரக்ஷன், ஃப்ளையிங் ஸ்பீட் எல்லாம் இன்புட் கொடுத்து ரிமோட் கண்ட்ரோலே இல்லாம ஹெலிகாப்டர் தானாவே பறக்கிற ஒரு சிஸ்டம் உருவாக்குனாரு. இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டமும் கேமரா ஸ்டெபிலைசரும் தான் DJI நிறுவனத்துக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துச்சு. ஆரம்ப காலங்களிலேயே நிறைய பேர் ட்ரோன்களை உருவாக்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்ப மோட்டார்கள் ரொம்பவும் பெருசாவும் வெயிட்டாவும் இருந்ததுனால ஒரு இன்ஜினை வச்சு 4 ரெக்கைகளையும் ரன் பண்ணாங்க. இதனால அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போய் முடிஞ்சது. ஆனா இந்த பிரஷ்லெஸ் DC மோட்டார்கள் வந்ததுக்கு அப்புறம் மோட்டார்கள் ரொம்பவும் சின்னதாவும் வெயிட்லெஸ்ஸாவும் இருந்ததுனால ஒரு ட்ரோன்ல 8 மோட்டார்களை கூட ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இதனால எல்லா மோட்டார்களையும் தனித்தனியா ஆபரேட் பண்ணி ட்ரோன்களை ஸ்டேபிளா பறக்க வைக்க முடிஞ்சது. இவர் உருவாக்கின ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஸ்டேபிள் கேமராவும் ட்ரோனும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் தான் ஃப்ளையிங் ஷாட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு ரொம்பவே செலவாகும். ஆனா இவர் உருவாக்கின ட்ரோன்கள் மூலமா ஈஸியா இந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. இதனால DJI நிறுவனம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. எல்லாருமே இந்த ட்ரோன்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. 2011ல இவருக்கு 31 வயசு ஆகும்போது இவர் பாதியிலே விட்ட காலேஜையும் படிச்சு முடிச்சாரு. இப்பவும் கூட இவர் ட்ரோன்களுக்கான புது புது டிவைஸ்களை உருவாக்கிட்டு தான் இருக்காரு. அக்ரிகல்ச்சர்ல இருந்து ரெஸ்கியூ டீம்ஸ் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் இப்போ இந்த ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் சூப்பர் மேரியோ கேம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.